முன்பதாக பாஸ்டர் ஜான் சாமுவேல் அவர்கள் வந்தார்கள். வந்து 3 காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு? நிறைய பேருக்கு. ஓகே, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவோம். முதலாவது எதை பற்றி பேசினார்கள்? த பிளெஸிங். வெறும் பிளெஸிங், வெறும் ஆசீர்வாதம் கிடையாது, த பிளெஸிங். இரண்டாவதாக இன்க்ரீஸ், ஒரு பெருக்கத்தை குறித்து அவர்கள் பேசினார்கள். மூன்றாவதாக இன்ஹெரிட் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம், பெருக்கம், அதை சுதந்திரித்துக் கொள்ளுதல். ஹல்லேலூயா. இந்த 100 நாட்கள், இந்த வாரம் முழுவதும் பாஸ்டர் அவர்கள் இந்த அடிப்படை, அந்த தளத்தை நம்ம எல்லாருக்கும் எப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நம்முடைய தேவன் எப்படி ஆசீர்வாதம் தருகிற தேவன், நம்முடைய தேவன் எப்படி ஆசீர்வாதம் நிறைந்தவர், நம்முடைய தேவன் எப்படி வல்லமை படைத்தவர். எல் ஷடாய். எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஹல்லேலூயா. எல் ஷடாய் என்றால் அவர் மலைகளின் தேவன். எல் ஷடாய் என்றால் போதுமானதற்கும் அதிகமாய் நமக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போதுமானதற்கும் என்ன பண்ணாங்க? அதிகமாய் தராங்க. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் எப்படி நம்மை பெருக்கத்துக்குள்ள நடத்த போறாங்க, எப்படி நம்மை ஆசீர்வதிக்க போறாங்க, இந்த காரியங்கள் எல்லாம் நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். மூன்றாவதாக இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரித்து கொள்ளுதல். கொஞ்சம் தமிழ் மிஸ்டேக் நினைச்சுக்க, கொஞ்சம் பெங்களூர் தமிழ். ஹல்லேலூயா. அவ்வளவு பியூரா வராது, முடிஞ்ச அளவுக்கு புரியுற மாதிரி பேசுறேன். ஹல்லேலூயா. பயமா இருக்குங்க எல்லாரும் பார்த்தா. திட்ட மாட்டீங்களே, அடிக்க மாட்டீங்களே, தப்பான கரெக்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சரி, இப்ப நாங்க எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? சுதந்திரித்துக் கொள்ளுதல். ஹல்லேலூயா. இனி தலைப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். How to inherit the blessings of God. Not blessings of God, வெறும் ஆசீர்வாதம் இல்ல, the blessings of God. ஹல்லேலூயா. the blessing னா எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும், அப்படி சொல்ல வேண்டாம். எல்லாம் தெரியுமா? ஹலே, தெரிஞ்சவங்க கையை தலையில சொல்லுங்க. இந்த பக்கம் ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு தலைப்பு how to inherit the blessings of God. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பது அவர் சித்தம், நம்மை பெருக பண்ணுவது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்படியே உட்கார்ந்து, இப்படியே மணிந்து, இப்படியே இருந்து போகிற சித்தம் அல்ல, நம் வாழ்க்கையில பெருகணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நீ இப்படியே இருந்து, இப்படியே வாழ்ந்தோ ஒடிந்தோ வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம். நீ ஆசீர்வதிக்கப்படணும், நீ ஆசீர்வாதமாய் இருக்கணும், நீ பெருகணும், உன் கண்கள் அந்த பெருக்கத்தை காணணும் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதமும் இந்த பெருக்கமும் ரெண்டுமே ஆல்ரெடி ரெடியா இருக்கு. ஆசீர்வாதமும் இருக்கு, பெருக்கமும் இருக்கு. புதுசா எதுவுமே உண்டாகணும், புதுசா ஏதோ ஆண்டவர்கிட்ட வரணும், புதுசா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கின்றது இல்ல. இந்த ஆசீர்வாதமும் பெருக்கமும் ரெடியா இருக்கு. அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன பண்ண, அதை சுதந்திரித்துக் கொள்ள நாம் சில காரியங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் எடுத்துக்கலாமா? இன்னைக்கு ஆசீர்வாதத்தை எடுக்கலாமா? ஆமென். பெருக்கத்தை எடுக்கலாமா? எஸ், ஆமென். இன்னைக்கு அந்த அந்த ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை எப்படி நம் வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 3 திறவுகோள்கள் இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல போறேன். 3 keys how you can inherit the blessings what God has kept for you. கர்த்தர் வைத்திருக்கிற the blessing, அளவிடாத சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு மேற்பட்ட ஆசீர்வாதம், இயற்கைக்கு மேற்பட்ட பெருக்கத்தை நீங்களும் நானும் இந்த நாளில் சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 3 தரவுகோள்கள், 3 keys we are going to use today. Hallelujah. எழுதிக்கோங்க எல்லாமே. 3 keys to inherit the blessings, the eternal blessings. முதலாவது
bless you. Be convinced that God wants to bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதில் உறுதியாயிருங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உறுதியாயிருங்கள். உங்க நெக்ஸ்ட் நெய்பர்ஸ் திரும்பி சொல்லுங்க, உறுதியாயிருங்கள். உறுதியாயிருங்கள் சிஸ்டர். நீங்க என்ன பண்ணணும்? உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று உறுதியா இருக்கணும். சில டைம்ல அப்படி இருக்க முடியல. சில டைம்ல என்ன பண்ணிடுறோம், அந்த ஏதோ ஆசீர்வாதம் வர மாதிரி இருக்கும், மழை மாதிரி போட. பெங்களூர்ல எப்படி மழை, நைட் 3 மணில பெய்யுது, 4 மணில பெய்யுது, டைமே தெரியல. வெதர் ஓபன் பண்ண வெதரை நம்ம என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. தக்கு டைம் மாறி 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 மழை வருது. அது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கா, அது போல நம்ம எண்ணம் இருக்கா என்பது இந்த நாளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதில் நீங்க என்னவா இருக்கணுமா? உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. இனிமே சொல்லணும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நான் உறுதியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், நம்ம நேற்று தியானம் பண்ணலைங்களா, லூக்கா 24வது அதிகாரம் 50வது வசனம். லூக் chapter 24 verses 50. இது ஜீசஸ் அந்த மலையில இருந்து என்ன போறாரு, பரலோகத்துக்கு எடுத்து போகிற அந்த சன்னிவேசம். அதுல என்ன சொல்றது? லூக் 24 verses 50. எஸ். சொல்லுங்க, தம்முடைய கைகளை உயர்த்தி என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார். இந்த பேசிக் கேரக்டர் ஆஃப் காட். நம்ம தேவ கேரக்டர் என்ன? அவர் கைகளை எடுத்து, மகனே மகளே உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த கர்த்தரை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதுல என்ன பண்றாரு? தம்முடைய சாயலில் உண்டாக்கி அவரை பார்த்து என்ன பண்றாரா? மாதமை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதமா இருப்பா. இங்க பூமிக்கு வந்தார். 3 வருஷம் 3.5 years ஊழியத்தை செஞ்சார். பல கஷ்டங்கள், பல சிலுவைகள், அடிகள், அநேக அவமானங்கள், துன்பங்கள், கண்ணீர், தொல்லை எல்லாம் மத்தியில் ஆண்டவர் போய் மறித்து உயிரோடு எழும்பியும் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய கர்த்தரின் பேசிக் கேரக்டர், நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். Ephesians chapter 1 verses 3. படிங்க. Ephesians chapter 1 verses 3. Who has blessed us with all his spiritual blessings on heavenly realms and enabling us all the. அப்புறம் நம்மை ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களால் நம்ம என்ன பண்ண இருக்கிறாங்க? ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதித்தார். என்ன ஆசீர்வதித்தார்? ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. At a supernatural multiplication of heavenly blessings, heavenly realms, spiritual realms என்னும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? ஆசீர்வதித்தார். இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இதை நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா? இதை நம்ம என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும். இதை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நெக்ஸ்ட் மார்க் 11வது அதிகாரம் 23வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் chapter 11 verses 23. கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்க பார்க்கலாம். எஸ். அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? என்று சொல்லி இங்கிலீஷ்ல படிங்க. shall say, S-A-Y, say, சொல்லி, அந்த வார்த்தை தான் சொல்லி. Hallelujah.
எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணோம்? சொல்லணும். நம்ம வாயை திறந்து ஆண்டவருக்கு என்ன வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். இந்த நாவை நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும், அறிக்கையிடணும். நாவின் மூலமா ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இது ஒரு கீ, இது ஒரு முக்கியமான கீ. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் சொல்ல மாட்டோம், அநேக நேரத்தில் நாம் ஜெபம் செய்ய மாட்டோம், அநேக நேரத்தில் நம் தேவையான காரியங்கள் சொல்ல மாட்டோம். ஆனா பரலோகம் எப்படி வேலை செய்யுதுன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலம்ஸ், ஹெவன்லி ரிலம்ஸ், இந்த ஹெவன், இந்த ஹெவன்ல இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு வேணும்னு சொன்னா நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. You have to say. Heaven is voice activated. ஹல்லேலூயா. இப்ப எல்லாமே போன் வச்சிருக்கிறோம். எவ்வளவு பேர் இப்போ ஹே சிரி சொன்னா என்ன ஆகுது? போன் பேசுது. செட் அலாரம் ஃபார் 7 o'clock அண்ணா, சார் ஐ செட் யுவர் அலாரம் ஃபார் 7 o'clock சொல்லு. இதே போல ஆசீர்வாதம் வேணும், பரலோகத்திலிருந்து நமக்கு அந்த ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னா நாம பேசணும், நாம சொல்லணும். சொன்னாதான் ஹெவன்ல ஆக்டிவேட் ஆகும். ஓகே, இவங்க இதை கேட்கறாங்க, இவங்களுக்கு இந்த தேவை இருக்கு நான் சொல்லி பரலோகத்துல இருந்து இந்த பூலோகத்தில் நீங்க கேட்பது எல்லாமே பரலோகத்தில் உண்டாயிருக்கு இல்லையா ஆல்ரெடி, அது எல்லாமே உங்களை வந்து சேரும், உங்களை நிரப்பும். ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கேட்டு 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 என்ன பண்ணோம்? பழகணும். ஹல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னேன்? கர்த்தர் ஆசீர்வதித்தார். என்ன ஆசீர்வதித்தார்? ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வைத்திருக்கிறார். மூணாவது என்ன சொன்னேன்? அதை நம் வார்த்தையினால நம்ம சொல்லினால சொல்லி சொல்லி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா எப்படிப்பட்ட சொல்ல நம்ம பேச வேண்டும்? ஹல்லேலூயா. பேசுறது ஏதோ ஒன்று பேச முடியாது, எனக்கு தெரியும்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசுறது ஆக்டிவேட் ஆகாது. பேசுறது கரெக்டா பேசணும். ஹல்லேலூயா. இப்போ நான் இங்க வந்து ஏதோ வேற பேசிட்டா நல்லா இருக்குமா? எல்லாம் சிரிப்பீங்க, போனோடனே பாரு இப்படி பேசணும் இந்த பையன் எல்லாருமே நினைப்பீங்க. அப்போ நம்ம சொல்ற சொல்லு அதுக்கு ஏன்னா கரெக்டான சொல்லா இருக்கணும். அது எப்படிப்பட்ட சொல்லா இருக்கணும் நாம் இப்போ பார்ப்போம். ஓகே, Colossians chapter 1 verses 12. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதுலயும் இந்த வசனத்திலே ஒரே வார்த்தை எடுத்து நாம் தியானம் செய்ய போகிறோம். Colossians chapter 1 verses 12. சொல்லுங்க, தகுதி உள்ளவர்கள். நாம் யார்? தகுதி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் தகுதி உள்ளவர்கள்? உயிரோடு இருக்கிறவங்க எல்லாரும் ஹல்லேலூயா, தூங்குறவங்க எல்லாரும் ஹல்லேலூயா. ஒருத்தர் தூங்குறாங்க, அவங்க எழுப்பிடலாமா? யார் அது? இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணோம்னா தகுதி உடையவர்கள். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா குவாலிஃபைட் பீப்புள் என்ன சொல்றது. அப்போ நம் தகுதியுள்ள ஜனங்கள் தகுதியான வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? நாம் பேசணும். இன்னும் நாம் ரட்சிக்கப்பட்ட முதல்ல பாவத்துல இருந்து நம் ஆண்டவர் என்ன பண்ண மீட் எடுத்தார். ஹல்லேலூயா. நல்ல தேவன். இப்ப பாடணுமே என்ன பண்ணோம்? ಆತ್ಮಸ್ವರೂಪನೇ ಪಾಟ್ಲೆ ಹೊಲಸದ ಕೆಸರಿನಿಂದ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದೆ. ಹೊಲಸಾದ ಕೆಸರಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ಏನ್ ಮಾಡಿದಂತೆ? ரட்சிச்சிருக்கிறோம். ஆனா உங்க ஜெபம் உன்னை ரட்சித்தது நீ தகுதி இல்லை என்றால் உன்னை தகுதிப்படுத்ததான் அவர் ரட்சித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கை தட்ட மாட்டீங்களா? கை தட்ட மாட்டீங்களாமா? உங்க ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையை தகுதிப்படுத்ததான் அந்த அழுக்கான சேற்றிலிருந்து அந்த மண்ணில் தூக்கி வேண்டாப்பா நீ அங்க இருக்காத, என் பக்கத்தில் வா, என் அடிச்சோட்டில் நடந்து என் கூட வா, என் கூட உறங்கு, என் கூட சாப்பிடு, என் கூட பேசு என்று கூப்பிட்டு இருக்கிறார். அப்போ நம்முடைய ஜெபம், நம்முடைய சொல் எப்போ? ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன், ஆண்டவரே நான் ஒரு டஸ்ட்பின், தமிழ்ல ஆண்டவரே நான் ஒரு குப்பை, ஆண்டவரே நான் ஒரு மண்ணு,
ஆண்டவரே நான் ஒண்ணுமே உதவாதவர், இந்த ஜபங்கள் மாறணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் அடிப்படையில் நீங்க ரட்சிக்கப்பட்ட ஸ்டார்டிங்ல இந்த ஜபம் ஓகே, ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, இன்னும் அப்பா நான் குப்பை, அப்பா நான் வேஸ்ட், அப்படி சொல்லி 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 நீங்க என்ன சொல்லுறீர்களோ அது நிறைவாதான் நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லி சொல்லி நான் குப்பை குப்பை குப்பை, நான் வேஸ்ட், நான் உதவாதவன் சொல்லி ஒன்றுக்குமே உதவாம நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அந்த நெகட்டிவ் டாக்ஸ், நெகட்டிவ் சொல்லுகிறதுனால நம்ம என்ன செய்யறோம், அப்படியே இருந்துடுறோம். இது தாழ்மையின் ஜபம் ஓகே, ஆனா இதே சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்ப நாம் என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறோம், நாம் பெருக்கத்துக்கு நேராக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பெருக்கத்தின் தேவன் நம்முடைய தேவன். உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பெருக செய்யும், குடும்பத்தை உயர்த்த, பிள்ளைகளை உயர்த்த, உன் எல்லைகளை விரிவாக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த பெருக்கத்துக்கு நேரான வார்த்தைகளை நீங்களும் நானும் பேச வேண்டும். அந்த பெருக்கத்துக்கு நேரான காரியங்கள் நோக்கி நாம் ஓட வேண்டும். இப்படியாய் ஓடும் பொழுது அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நேர சொல்லி 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 படும் பொழுது பாஸ்டர் சொன்னார் இல்லைங்களா, எல்லாரும் கையை உயர்த்துங்க, நான் சொல்றது சொல்லுங்க, நான் பெருகுவேன், நான் பெருகி கொண்டே இருப்பேன், என் வீடு. எஸ், திஸ் இஸ் த பிரேயர் வாட் வி ಹ್ಯಾವ್ ಟು ಡು. ಈ ರೀತಿ ಪಾಸಿಟಿವ್ ಪ್ರೇಯರ್ ಮಾಡುವಾಗ ನಮ್ಮ ಲೈಫ್, ಯಾಕೆಂದ್ರೆ ನೀವು ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿರ್ತೀರಾ, ನೆಕ್ಸ್ಟ್ 1 hour ಆಗಿದ ತಕ್ಷಣ ಯು ವಿಲ್ ಬಿ ಔಟ್ಸೈಡ್. எல்லாம் இந்த உலகத்திற்கு எல்லாம் பல வேலைகள் செய்கிறோம். இங்க நீங்க பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம், நீங்க செய்கிற எல்லா வேலையிலும், நீங்க தனியா இருந்த உங்க அறையிலும் உங்க சுற்றி இருந்த ஜனங்களையும் தொடும். ஹல்லேலூயா. இப்படியாய் நாம் சொல்லி 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 என்ன சொல்லு, பெருக்கத்தின் சொல்லு, ஆசீர்வாதத்தின் சொல்லு, சொல்லி சொல்லி பெருகும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி சொல்லுங்க, இன்னுமே குப்பை டஸ்ட்பின் ஒன்றுக்கும் மதவாதில் அந்த ஜபம் எல்லாமே வேண்டாம். ஓகே, புல் ஸ்டாப் வச்சுக்கோங்க, வேண்டாம். கர்த்தர் நம்மை எடுத்துட்டார், கர்த்தர் நம்மை ரட்சித்துட்டார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துட்டார், கர்த்தர் என்னை உயர்த்திட்டார். பெருக்கத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் கண்கள் பெருக்கத்தை காண்கிறது. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால கையை தட்டுகிற ஒவ்வொருக்கும் அந்த பெருக்கம் கர்த்தர் காண செய்வாராக. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதில் நாம் உறுதியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கீ, அது உறுதியா இருக்கிறது என்ன பண்ணணும், கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாக இருக்கிறது என் சொல்லினால. எப்படிப்பட்ட சொல்லு, குவாலிஃபைட் சொல், பாசிட்டிவ் சொல்லினால. ஆகாததையும் ஆகும் என்று சொல்லி நாம் என்ன சொல்ல போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எஸ். நெக்ஸ்ட், இரண்டாவது திறவுகோல். முதலாவது என்ன பார்த்தோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று உறுதியா இருங்கள். இரண்டாவது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று உறுதியா இருக்கணும். ரைட்டா? அந்த ஆசீர்வாதம் தான் என்ன, வாட் இஸ் த பிளெஸிங், நோ வாட் யுவர் பிளெஸிங் இஸ். இதான் இரண்டாவது திறவுகோல். உங்களுக்கு தெரியணும் அந்த ஆசீர்வாதம் என்ன, உங்களுக்கு என்ன வேண்டும், நான் கர்த்தரிடத்தில் என்ன எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியணும். தெரியாம என்ன பண்ணுவோம், குதிரைக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் இந்த பக்கமும் கண்ணை கட்டிட்டு மேல உட்காந்து இருக்கவங்க அடிச்சு அடிச்சு போ முன்னாடி போன்னு சொன்ன அதுக்கு திசையும் ஓடுகிற காரியம் மட்டும் செய்யும். அப்படி நம்ம திக்கு திசை தெரியாத குதிரை மாதிரி ஓடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு என்ன வேணும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன வேணும் என்பது இப்போ சொல்ல வேண்டாம். உங்க மனசுலயோ இல்ல உங்க ஜபத்திலயோ வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்ன பண்ணோம் அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையோ எனக்கு தெரியாது. நான் பிரசங்கம் பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா உங்க இருதயத்தில் என்ன இருக்கோ
ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ கர்த்தர் பார்க்கிறார். இப்போ உங்களுக்கு அந்த சுதந்திரத்துக் கொள்ள தெரிஞ்சிச்சு. உங்க பேச்சு, உங்க சொல்லினாலே நீங்கள் சுதந்திரத்துக் கொள்கிறீர்கள். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவைன்றது இன்னைக்கு போகும்போது ஒரு நிச்சயத்தோடு போங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு எக்ஸாம்பிள் பைபிள் எடுத்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்ல போறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நிச்சயம் வரும். ஆண்டவர்கிட்ட எப்படி ஒரு தைரியமாய் நாம் கேட்கணும், உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை எப்படி கேட்கணும் அன்றது நாம் தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் புரியுது? ஹல்லேலூயா. புரியுறவங்க எல்லாரும் ஹல்லேலூயா. ஓகே, thank you Jesus. திருப்பங்க நம்பர்ஸ் chapter 27 verses 1 to 4. என்னாகமம் 27வது அதிகாரம் 1 லிருந்து 4. The book of Numbers chapter 27 verses 1 to 4. Yes. இருங்க ஒரு நிமிஷம். நீங்க என்னாகமத்தில் பாக்குறீங்க, அது என்ன தமிழ்ல என்ன சொல்லுங்க? ஜெலோபியாத்தின் குமார்த்திகள். இது என்னாகமம் புக் ஆஃப் நம்பர்ஸ். அதுக்கு அர்த்தம் தெரியுமா எப்ப எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி? இந்த புக் ஆஃப் நம்பர்ஸ் நம்முடைய கோத்திரங்களை பிரிக்கும் பொழுது எப்படி பிரிச்சாங்களா, எவ்வளவு கோத்திரத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, பாப்புலேஷன் வைஸ் என்ன பண்ணாங்க பிரிச்சாங்க. எண்ணிக்கை தொகையை பார்த்து என்ன பண்ணாங்க, ஒரு கோத்திரத்தை என்ன பண்ணாங்க பிரிச்சாங்க. ஒவ்வொரு ட்ரைப்ஸ் பிரிச்சாங்க. சோ 1,00,000 இருக்கிற கோத்திரத்துக்கு செப்பரேட், 20,000 இருக்கிறவங்களுக்கு அவங்க செப்பரேட் பண்ணாங்க. செப்பரேட் பண்ணா என்ன லாபம் உங்களுக்குன்னா, 1,00,000 பேர் இருக்கிற ஒரு கோத்திரத்துக்கு தேவையான இடத்தை ஒதுக்குனாங்களாம். எவ்வளவு இடம் வேணுமோ அவங்களுக்கு ஒதுக்குனாங்களா. 20,000 இருக்கிற கோத்திரத்துக்கு என்ன பண்ணாங்க, கம்மியான இடத்தை என்ன பண்ணாங்க ஒதுக்குனாங்க. சோ இது எல்லாமே லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ். இருக்கிற இடத்தை நம்ம தாத்தாக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. யார் உங்க தாத்தா? எனக்கு தாத்தா தான், உங்களுக்கு தாத்தா தான், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தாத்தா, எல்லாருக்கும் தாத்தா. ஆபிரகாம் தாத்தாக்கு என்ன கொடுத்தார் ஆண்டவர்? எல்லாம் ஆசீர்வதித்தார், பெருக்கத்தை கொடுத்தார். நீ கண் பார்க்கும் பூமி எல்லாம் உனக்கு சொந்தம் சொல்லிட்டாரு. கரெக்டா? அந்த இடத்துல இப்போ என்ன ஆகுது, பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு நல்லா புரியும். 30-40 சைட் வாங்கினால அவ்வளோ வேலை இந்த பெங்களூர்ல. ஒன்றும் இல்லாத சைட்டு per ஸ்கொயர் ஃபீட் 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் இஷ்டத்துக்கு சொல்றாங்க. இது இப்போ ஸ்டார்ட் ஆகல, என்ன ஆதியிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செட்டில்மெண்ட்ஸ், லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கு. ஸோ எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. நிறைய பேருக்கு நீங்க இந்த இடத்த வச்சுக்கோங்க, நிறைய பேர் கொஞ்சம் பேர் இருக்கவங்களுக்கு இந்த இடத்த வச்சுக்கோங்க, இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி யார் சொல்றாரு? யாரு? நம்ம இன்னொரு தாத்தா ப்ராஃபெட் மோசே தாத்தா. ஹல்லேலூயா. அவர் தான் எல்லாரும் நடத்தி வந்தாரு, தேவனோட பேசிட்டு இருந்தாரு. அந்த மோசே தாத்தா கிட்ட எல்லாம் என்ன பண்ண, எல்லாம் லேண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி எல்லாருமே உக்காந்து இருக்காங்க. இது ஒரு கோத்திரம், அது ஒரு கோத்திரம். நீங்க இவ்வளவு வச்சுக்காங்க, இவ்வளவு இடம், நீங்க இவ்வளவு வச்சுக்கோங்க சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த சபையில 4 பேர் ஏற்றி நிற்கிறாங்க. 4 பெண்கள். யார் பெண்கள்? யாருடைய பெண்கள்? ஜெலவாத்தின் பெண்கள் அங்க ஏற்றிட்டு நிற்கிறாங்க. தைரியமா, சபையில் பயப்படாம, சபையை பார்த்து வெட்கப்படாம, ஐயோ நாங்க பெண்கள் சபையில் பேசக்கூடாது. யார் இருக்காரு? மோசே இருக்காரு. மோசே கூட யார் இருக்காரு? எலிசாரு ஆசாரியன் இருக்கிறார், அவர்கள் இருக்க நான் பேசக்கூடாதுன்னு இல்லாம தைரியமா என்ன பண்ணாரா, எந்திரிச்சு பேசுகிறார்கள். என்ன சொல்றாங்க பாருங்க, சூப்பரா சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட். ஹல்லேலூயா. கண்டினியூ. அவருடைய
இருங்க. பாத்தீங்களா, இந்த 4 பேர் நின்னு கேட்கிறாங்க. யார்கிட்ட? ஆசாரியன் கிட்ட, மோசே கிட்ட. கோரே போல அவனை பின்பற்றின ஜனங்கள் போல அவர் என்ன பண்ணாரு? கோரேயின் புத்திரர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படி கீழ்ப்படையில, வார்த்தை விரோதமா நடந்தார்கள். அவர் போல எங்க அப்பா இல்லப்பா. அவங்க நீதியா இருந்தாரு, வனாந்தரத்துல இறந்தாரு. அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்களே இல்ல. ஆம்பளை பிள்ளைங்களே இல்லன்றதுக்கு நீங்க இந்த சொத்து எங்களுக்கு கொடுக்காம இருப்பீங்களா? எங்களுக்கு கொடுங்க என்று கேட்டார். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்க முடியாது, நீ தகுதி இல்லை, உன்னால ஆகாது, நீ பேசக்கூடாது என்று ஒதுக்கின இந்த 4 குமார்த்திகள் என்ன பண்ணாரா? தைரியமா சபையில் நின்று, ஹல்லேலூயா, நீங்கள் தைரியமா ஆண்டவர் சபைன்னு சொல்லும்போது அவருடைய சமூகத்தில் நின்று, இந்த 4 பெண்மணிகள் போல நிறைய உமன் இருக்கீங்க, இதை இவங்களை ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. இந்த 4 பெண்கள் போல எழும்பி நின்று போல்ட், ஆண்டவரே, I want this, Lord, do this for me, எனக்கு செய்யும். அதிகாரமாய் நாம் என்ன பண்ணணும்? சொல்லல, கேட்டு அதை சுதந்தித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இவர் தைரியமாய் எழும்பி நின்றார்கள். யாரை பார்த்தவர் பயப்படவில்லை, வெட்கப்படவில்லை. அவர் ஜெபத்தை சொன்னார்கள். அவர் செய்கிற ஜெபத்தை பாருங்க. கோரை போல அவர் கரை ஏமாற்றலப்பா. எங்க அப்பா வனாந்திரத்தில் என்ன பண்ணாங்க? இறந்தார், மரித்தார். எங்களுக்கு வர வேண்டியது எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. இப்படி கேட்கும் பொழுது அடுத்த வசனம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் சட்டங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. திருப்பி எழுதுவார். ஆகாததை ஆகும் என்று எழுதுவார், முடியாததை முடியும் என்று எழுதுவார். அந்த 4 குமார்த்திகள் ஜெபம் செய்த உடனே மோசே என்ன பண்ண தெரியுமா? அடுத்த வசனத்துல ஆண்டவர் இடத்தில் போய் இவர்கள் சொன்ன இந்த காரியத்தை ஆண்டவர் கிட்ட சொல்றான். அப்ப ஆண்டவர் மோசேயை பார்த்து என்ன சொல்றாரு என்று பார்ப்போமா? கண்டினியூ. எல்லாரும் படிங்க, பைபிள் இருக்கும் எல்லாருமே படிக்க, ஒருத்தர் சத்தமா படிங்க. இருங்க பாருங்க. செலோபியாத் குமாரத்திகள் சொல்கிறது சரிதான். ஹல்லேலூயா. சரியான வார்த்தை, சரியான சொல்ல கேட்க வேண்டும். தப்பா கேட்டுட்டு ஆண்டவர் எனக்கு செய்யல, ஆண்டவர் எனக்கு செய்யல. இப்ப நான் போயிட்டு ஆண்டவரே எனக்கு இந்தியாவுக்கு நான் என்ன பண்ண, பார்லிமெண்ட் எனக்கு சொந்தமா சொத்து எழுதி கொடுத்துடணும் கேட்டா அந்த ஜெபம் கரெக்டா இருக்குமா? பார்லிமெண்ட் எனக்கு எழுதி தருவாங்களா? கொடுக்க மாட்டாங்களே. இப்ப நான் ஜாப் பண்ணிட்டு பாஸ் அண்ட் சர்ச் எழுதி கொடுத்துடணும் எழுதி கொடுப்பாரா? நெக்ஸ்ட் எங்க இருப்பாங்க? வெளியில இருப்பேன். அப்போ நாம் சரியான ஜெபத்தை என்ன பண்ணோம்? ஆண்டவரிடத்தில் செய்யணும். தப்பா செஞ்சுட்டு ஆண்டவர் ஆன்சர் பண்ணலையே, ஆண்டவர் ஒண்ணுமே நடக்கலையே, எதுவுமே புரியலையே சொன்னா புரியாமே போயிடும். நாம் செய்த ஜெபம் சரியாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? இவர்கள் கேட்டது, இவர்கள் சொல்லுகிறது சரியா இருக்கு, சரியா இருக்கு. அதனால இப்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? சட்டத்தை மாற்றுறாரு. ஹல்லேலூயா. அப்போக்கு இல்ல இந்த சட்டம், நியூ கவர்னன்ட். ஹல்லேலூயா. புது ஆசீர்வாதம் ஸ்டார்ட். எஸ், நெக்ஸ்ட் வசனம் அப்படியே படிங்க. புது சட்டம் என்ன? குமாரன் இல்லாம ஒருவர் மரித்தால் குமாரத்துக்கு அந்த சொத்து பங்குண்டு. நெக்ஸ்ட், குமாரத்தி இல்லன்னா குமார்த்தியும் இல்லைன்னா அவருடைய இது சுதந்திரம் யாருக்கு போனோம்? சகோதரர்களுக்கு போனோம். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், சகோதரரும் இல்லைன்னா அவனுடைய தகப்பனின் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு பெருக்கம் இல்லைன்னாலும் உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெருக்கத்தை கொடுப்பார். உங்க குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன ஒரு பெருக்கத்தை கொடுப்பார்.
உங்க ரிலேட்டிவ்ஸ் ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். உங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். இவங்க கேட்டது அவங்க ஒருத்தருக்கு தான், அந்த பொண்ணுக்கு தான் கேட்டான், எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு கேட்டான். கர்த்தர் என்ன பண்ண, சட்டத்தை மாற்றி பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு இல்லைன்னாலும் யாருக்கு சகோதரர் கொடுங்க, அவங்களுக்கு இல்லைன்னா தகப்பனே சகோதரர் கொடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீங்க நேரத்தை ஒதுக்கி 100 days prayer ஒரு முடிவு எடுத்து நீங்க வந்து உட்கார்ந்து 2 hours ஆண்டவர் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, கணக்குண்டு, ஆசீர்வாதம் உண்டு, பெருக்கம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லா கதை எழுதி வைத்திருக்கிறார். உங்க கண்கள் பார்க்கலன்னாலும் உங்க குடும்பம் அதை பார்க்கும், உங்க பிள்ளைகள் அதை பார்ப்பார்கள். அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்களும் பார்க்க கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இது ஒரு சாட்சியா சொல்றேன், என் கண்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. என் கண்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. சட்டத்தையும் மாற்றிட்டு பாருங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ளவர். எல்லாரும் ஒரு எல்ஷடாய் கூப்பிடுவோம். அப்பா பார்த்து எல்ஷடாய், எல்ஷடாய், எல்ஷடாய். நன்றி டாடி, எங்களுக்காக நமக்காக சட்டங்களை மாற்றுகிற தேவன், நமக்காக நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன், நம் எல்லைகளை விரிவாக்குகிற தேவன். மோசையோடு சொன்னால் இந்த சட்டத்தை நான் மாற்றேன். அவங்க கேட்கறது கரெக்டான வார்த்தையை கேளுங்க, நன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. 2வது திரைக்கோள் எதை பத்தி ஞானம் செஞ்சோம்? ஆசீர்வாதம் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். உங்க தைரியமா கேட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணா தைரியமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்படி அவங்க சந்ததி, அவங்க பிரதர்ஸ், அவங்க தகப்பனுடைய தம்பி எல்லாரையும் எப்படி ஆசீர்வதித்தாரோ உங்களையும் உங்க சுற்றி இருக்கவங்களையும் அப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அந்த டிசைட் ஆயிட்டு போல்டா கேட்கணும். They stood up in the assembly, so you should stand up in the presence of God. ஒரு பாட்டு இருக்குல்ல, கನ್ನಡ பாட்டு, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ರೆಕ್ಕೆ ಇಲ್ಲದೆ ಹಾರುವೆ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ಬಾಳುವೆ. ಪಡುವ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ರೆಕ್ಕೆ ಇಲ್ಲದೆ ಹಾರುವೆ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ಬಾಳುವೆ. ನನ್ನಾಶ್ರಯ ನೀನೇ, ನನ್ನ ಕೋಟೆಯು ನೀನೇ, ನನ್ನ ದುರ್ಗವು ನೀನೇ, ನನ್ನ ಸ್ನೇಹಿತ ನೀನೇ. ಹೇಳುವೆ, ನನ್ನಾಶ್ರಯ ನೀನೇ, ನನ್ನ ಕೋಟೆಯು ನೀನೇ, ನನ್ನ ದುರ್ಗವು ನೀನೇ, ನನ್ನ ಸ್ನೇಹಿತ ನೀನೇ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ರೆಕ್ಕೆ ಇಲ್ಲದೆ ಹಾರುವೆ, ನಿನ್ನ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ಬಾಳುವೆ. ಯಾವುದಕ್ಕೂ ಬಾರದ ನನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದೆ ನೀ, ಕೊರತೆಗಳಿದ್ದರೂ ಪೂರೈಸಿರುವೆ ನೀ. ಯಾವುದಕ್ಕೂ ಬಾರದ ನನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದೆ ನೀ, ಕೊರತೆಗಳಿದ್ದರೂ ಪೂರೈಸಿರುವೆ ನೀ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ರೆಕ್ಕೆ ಇಲ್ಲದೆ ಹಾರುವ ಪ್ರಸನ್ನತೆ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೊರತೆ ಇಲ್ಲ ಬಾಳುವೆ. ಕಳಿಸಿ ಸುಮ್ಮನೆ, ನನ್ನಾಶ್ರಯ ನೀನೇ, ನನ್ನ ಕೋಟೆಯು ನೀನೇ, ನನ್ನ ದುರ್ಗವು ನೀನೇ, ನನ್ನ ಸ್ನೇಹಿತ. ಈಸ್ ಮೈ ಫ್ರೆಂಡ್. ನನ್ನಾಶ್ರಯ ನೀನೇ, ನನ್ನ ಕೋಟೆಯು ನೀನೇ, ನನ್ನ ದುರ್ಗವು ನೀನೇ, ನನ್ನ ಸ್ನೇಹಿತ ನೀನೇ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ರೆಕ್ಕೆ ಇಲ್ಲದೆ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ಬಾಳುವೆ. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை நமக்கு எந்த குறைவும் இல்லை, எல்லாம் நிறைவு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது திறக்கோள், லாஸ்ட் அண்ட் ஃபைனல். டச் பண்ணிடலாமா? 3வது திறக்கோள். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க?
ஆவலா இருக்குல்ல? போர் அடிக்குதா கொஞ்சம்? நல்லா இருக்கா? ஹல்லேலூயா. போர் இல்லையா? ஓகே. இன்னும் 8:10 தான் ஆகுது. So 8:30 will finish. Hallelujah. Yes. You inform in the kitchen. 8:30 will finish. Okay. மூன்றாவது திரைவுகோள், position yourself to receive the blessings. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் சொன்னா, be convinced that God wants to bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதில் நம்ம என்னவா இருக்கணுமா? உறுதியா இருக்கணும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? நமக்கு தேவையான ஆசீர்வாதம் என்ன? New what your blessing is ன்னு பார்த்தோம். இப்போ மூணாவது வந்து position yourself to receive the blessing. Hallelujah. ஆசீர்வாதத்தை பெற உங்களை தகுதிப்படுத்துங்கள், நிலைநிறுத்துங்கள், கரெக்டா பொசிஷனா இருங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு. அது என்ன? பரலோகம், ஹெவன். நான் இங்க இருக்கேன். என்னை நான் என்ன பண்ணணும்? தகுதிப்படுத்திக்கணும், கரெக்டா பொசிஷன் பண்ணிக்கணும். ஆசீர்வாதம் எனக்கு வரணும்னு சொன்னா கரெக்டா என்ன பண்ணணும்? கரெக்ட் பொசிஷன்ல இருக்கணும். ஹல்லேலூயா. மைசூருக்கு போனோம்னா எங்கன்னா போய் வேற பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்ட பஸ் வருமா? கோலார் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா மைசூர் பஸ் வருமா? வராது. நம்ம பொசிஷன் கரெக்டா இருக்கணும். பாஸ்டர் அவர்கள் இதை பற்றி ஆல்ரெடி நமக்கு ஒரு பேஸை சொல்லிட்டார்கள். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை மூன்றையும் என்ன பண்ணோம்? ஒரே நேரா நாம் வைக்கும் பொழுது we should align them in oneness. What we have to align? Body, soul, spirit. Hallelujah. இது மூணு எதுக்கு தெரியும் இல்ல உங்களுக்கு? ஆவி எதுக்கு? ஸ்பிரிட். நம்முடைய கர்த்தர் ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் யார்? ஆவியானவர். ஆவியானவரோட பேச நமக்கு என்ன தேவை? ஒரு ஆவி தேவை. சோ அதனால கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஹோலி ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருக்கிறார். அந்த ஆவியானவரோடு நாம் என்ன செய்றோம்? பரலோகத்தில் இருக்கிற ஆவியோடு நாம் என்ன செய்றோம்? பேசுறோம், ஜெபம் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஹல்லேலூயா. இந்த ஆத்மா என்ன? இந்த மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், இன்னர் மைண்ட். ஹல்லேலூயா. ஆவி சொல்லும் நீ ஜெபத்துக்கு போ, உட்காருன்னு சொல்லும். நம்முடைய என்ன சொல்லலாம்? ஆத்மா, நம்முடைய இன்னர் மைண்ட் சொல்லும் இல்ல டயர்டா இருக்கு, காலையில ரொம்ப நீ டயர்டா இருக்க, நீ உட்காரு, இருக்கட்டும், நாளைக்கு போ நான் சொல்லும். ஒரு வேலை செய்யணும், ஆவியானவர் தூண்டுவார், இங்க போ, ஊழியர் செய், ஜெபம் பண்ணு நான் சொல்லுவார். நம்முடைய ஆத்மா சொல்ல வேண்டாம், அமைதியா இரு, ஓடுனது போதும் நான் சொல்லும். அப்போ ஆவி தட்டி 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 எழுப்பும் போது, ஆவியானுடைய சத்தத்துக்கு நம்முடைய செவிகளை கொடுக்கும் போது என்ன அப்படின்னா, ஆத்மா சொல்றது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கேட்க மாட்டோம். அப்போ ஆவியானுடைய வாய்ஸ், ஆவியானுடைய சொல்லு நமக்குள்ள அதிகமா இருக்கும். ஆத்மா நீ இருப்பான், ஆவியானவர் சொல்ற மாதிரி கேட்கணும், ஆவியானவர் போல நான் போகணும். சொல்ல நம்ம என்ன பண்றோம்? அந்த ஊழியத்துக்கு, அந்த காரியங்களுக்கு போறோம். இந்த பாடி, இந்த ஆத்மா தங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும். ஹல்லேலூயா. ஒரு கார் மாதிரி. ஸ்பிரிட் பெட்ரோல் மாதிரி. பெட்ரோல் இல்லைன்னா வண்டி ஓடாது, அப்படியே வேஸ்ட் ஆன முடியுது. மண்ணோட மண்ணா போய் நிறைய வாட்டி நம்முடைய போதகர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ மூன்றாவதாக we have to align ourselves. நம்ம என்ன பண்ணோம்? சரியான கோட்ல, சரியான லைன்ல அந்த ஆசீர்வாதத்தை பெற, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் பெற நம்ம என்ன பண்ணோம்? we have to position ourselves. We have to position ourselves to receive the blessings of God. Hallelujah. Hallelujah. அப்போ ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படின்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:17. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாவுடைய ஜெபத்தை பார்க்கும் பொழுது அவங்க என்ன எப்படியா ஜெபித்தார்? எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும். ஹல்லேலூயா. குழந்தை வேணும்னு கேட்டாங்களா? இல்ல. எப்படி உறுதியா எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்.
இட் இஸ் granted from heaven. அந்த குழந்தை பரலோகத்தில் உண்டார். நாங்க ஒரு வீட்டோட பிரேயருக்கு போயிருந்தோம். அப்ப ஆண்டவர் இப்படிதான் பேசினாரு, இந்த குழந்தை இந்த வயிற்றுல உண்டாகல, பரலோகத்தில் ஜோதிகளில் பிதா. எல்லா நன்மையும் எங்க உண்டாகுகிறது? ஹல்லேலூயா. அங்க உண்டாக, அங்க இருந்து வந்து உங்களுக்கு பிள்ளையாய் பிறந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மனமூட்டி செபித்தார், ஒரு பிள்ளையை கொடுங்க. அந்த பிள்ளையும் நான் என்ன பண்றேன், உங்களுக்கே கொடுத்துட்டேன், என் ஜெபத்தை கேளுமையா என்று அவள் aligned herself. She submitted everything. நான் ஒன்றும் இல்லை, கடவுளை முழுசா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எடுத்து என்னை ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விடவே மாட்டேன். அல்லேலூயா. யாக்கோபை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஏமாற்றுக்காரன். அல்லேலூயா. என்ன பண்ணான், அவனுடைய அண்ணன் ஈசாவுடைய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை என்ன பண்ண, அந்த ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொண்ட. ஏமாற்ற என்ன பண்ணிட்டான், பெற்றுக்கொண்ட. யாக்கோபுக்கு இன்னொரு பேரு என்ன, ஏமாற்றுக்காரன். இஸ் எ டிசீவர். ஏமாற்ற என்ன பண்ணிட்டான். நிறைய பேர் அப்படி ஏமாத்துறாங்கல்ல. நம்ம ரொம்ப நம்பி போறோம், இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்களே, நல்லா பேசுறாங்களே நான் சொல்லி நம்புறோம். ரொம்ப டேஞ்சரான ஆளுங்களா இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ சைலண்டா இருக்குப்போ, ஒண்ணுமே பேச மாட்டேங்க. சைலண்டா இருக்கிறவங்கள நம்ப கூடாது. இது எல்லாமே உலகத்துல என்ன ஆகுது, எல்லாமே சொல்றாங்க நம்ப கூடாது, சைலண்டா இருக்காங்க சொல்லி. சோ இப்படி யாக்கோப் வந்து அவங்க அம்மா கூடவே இருக்கிற பையன். நானும் அம்மா பையன் தான். அல்லேலூயா. அம்மா கூட என்ன போய் ஏமாற்றுக்காரன்னு டிசைட் ஆயிட்டீங்களா? நவீன் நல்ல பையன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல பையனா கெட்ட பையனா? நல்ல பையன் தானே. அல்லேலூயா. சரி. Praise the Lord. Hallelujah. Last 100 days prayer and partner அவரு அங்க உட்கார்ந்து அதான் நான் நல்ல பையன் சாட்சி கொடுக்குறாங்க. Hallelujah. அப்போ யாக்கோப் என்ன பண்ணிட்டான், அவனுடைய அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆசீர்வாதத்தை திருடி என்ன பண்ணான், இவன் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். வாங்கிட்டான். ஆசீர்வாதம் இருந்தானா இல்ல, வெறும் கை கோல் பிடிச்சிட்டு எங்க போனான், இன்னொரு இடத்துக்கு போனான். இவன் அண்ணனை ஏமாத்திட்டான். அங்க என்ன பண்ண, 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண சொன்ன மறுபடியும் எவ்வளவு வருஷம் வேலை செய்ய வேண்டியதாச்சு, 7 வருஷம் வேலை செய்ய. டிட் ஃபார் டாட். ஆண்டவர் அப்படிதான். ஸோ போயிட்டாரு. ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. யாக்கோபு ஏமாற்றக்காரன் தான். ஆனா கர்த்தருக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஆபிரகாம் அடுத்தது ஈசாக்கு, இஸ்மாயில் மூலமா நான் வரணும்னு ஆண்டவர் யோசிக்கல. நம்ம பிளான் மாதிரி ஆண்டவர் பிளான் கிடையாது. அவர் ஈசாக்கின் மூலமா தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். நான் இது ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க கரெக்டா பொசிஷன் செய்யணும்னு இப்ப சொன்னேன்ல. நம்முடைய ஆண்டோட கேரக்டர் அதுதான். அவரோட மைண்ட், அவரோட நினைவு நாம் எதிர்பார்க்கவும் முடியாது, நினைத்து பார்க்கவும் முடியாது, அதை நாம் சொல்லவும் முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, இஸ்மாயில தள்ளி யார, ஈசாக்கின் மூலமா என்ன பண்ணாரு, ஈசாக்கின் தேவன். அதுக்கப்புறம் யாக்கோபு ஏசா மூலமா வேண்டாம், யார் மூலமா வரணும்னு நினைச்சாங்க, யாக்கோபு மூலம். கை கோல். Hallelujah. Praise the Lord. Hallelujah. வெறும் கை வெறும் கோல் எடுத்துட்டு போனார். யாரு, யாக்கோபு. திரும்பி வரும்போது என்ன பெருக்கம் தெரியுமா, அளவில்லாத பெருக்கம் தெரியுமா.
கண்களால் பார்க்க முடியாத பெருக்க தெரியுமா? 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். கைகளை தட்டி அவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். இவ்வளவுதான கை தட்டி, எல்லாம் சத்தமா கை தட்டி. ஹல்லேலூயா. இப்போ உங்க கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். யாக்கோபை போல ஒரு கோல் வெறும் கை இருக்கலாம். ஆனா உங்களுடைய வெறும் கையோட ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த கை இணைக்கும் போது நேர்பட்சமா யாழா என்னது? யாடா இப்ரு வார்த்தை யாடா. அவருடைய காலத்தை பிடிக்கும். When we hold the hands of God tight, உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றார்? நம்மையும் 2 பரிவாரங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்க முடியாது. அவனுடைய எண்ணிக்கைக்கு மேலாக அவர் கண்கள் அதிசயம் பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்ம கீழே தள்ளணும் நினைச்சோம் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். கண்டிப்பா சொல்லுங்க, உட்கார்ந்து எல்லோரையும் உயர்த்துவார். இந்த வார்த்தை நம்புகிற ஒவ்வொரு இருதயங்களையும் உயர்த்துவார். நீங்க லாஸ் ஆன எல்லாவற்றையும் 2 பரிவாரங்களாக கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவார். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், அவர் பெருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை 3 ஒரு கோட்டில் நின்று அவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே இங்க வைத்திருக்க ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி சொல்லி சொல்லுங்க. சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க சொல்லும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆண்டவர் பெருக செய்வார். அப்போ இப்ப நாம என்ன நினைச்சோம்? இப்போ இங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒரு கோட்டில் நின்று நாம் ஜெபிக்கும் பொழுது எங்க ஜெபிக்கணுமா? ஆண்டோட சமூகத்தில். ஹல்லேலூயா. The blessings of God is released in the presence of God. கர்த்தரோட ஆசீர்வாதம் எங்க ரிலீஸ் ஆகுது? அவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாமே எங்க வந்திருக்கீங்க? ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கீங்க. எதை நோக்கி வந்திருக்கீங்க? ஒரு பெருக்கத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை. ஆசீர்வாதம் தானே, வேற எதனா நோக்கி வந்திருக்கீங்களா? இல்ல. எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? எவ்வளவு பேர் பெருக்கம் வேணும்? அப்போ இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆசீர்வாதமும் பெருக்கமும் இந்த எதிர்பாராதது எங்க கிடைக்கும்னா ஆண்டவருடைய சமூகத்தில். In the presence of God. உலகத்தில் உட்கார்ந்தா கிடைக்காது, வீட்டுல உட்கார்ந்தா கிடைக்காது, தனியா சாட் பண்ண கிடைக்காது. ஆண்டவருடைய சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது, ஆண்டவர் நன்றி சொல்லும் பொழுது, ஆண்டவர் கிட்ட கேட்கும் பொழுது, இப்பதான் சொல்லிக் கொடுத்தேன், கேட்கும் பொழுது you have to ask in the presence of God. கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றார்? நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எஸ். கடைசியாய் நாம் இப்போ இவ்வளவு நேரம் தியானித்தது ஒரு வாட்டி மறுபடியும் ரீகேப் செஞ்சுட்டு என்ன பண்றோம்? இன்னைக்கு அதே நினைத்து நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் என்ன பார்க்க? எனக்கு 3 திரைவுகோல்கள். எதுக்கு? கர்த்தர் நமக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள. 3 keys to inherit the blessings what God has kept for us. ஹல்லேலூயா. முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதில் சத்தமா சொல்லுங்க. சத்தமா உறுதியா இருக்கும். எவ்வளவு பேர் உறுதியா இருக்கீங்க? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று உறுதியா இருக்க வேண்டும். என்ன பார்த்தோம்? கர்த்தர் 2 கரங்களையும் லூக்கா கடைசி அதிகாரத்தில் என்ன பண்ணாரு? பரலோகத்துக்கு போகும்போது 2 கரங்களை எடுத்து நம்மை ஆசீர்வதித்தார். அதே போல ஆதியிலும் என்ன பண்ணாரு? நம்மை ஆசீர்வதித்தார். அப்போ அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்னு சொன்ன? சத்தமா சொல்லுங்க. பேசணும், சொல்லணும். நாம் சொல்லும் போது என்ன ஆகும்? பரலோகத்தில் அது கொடுக்கப்படும். Heaven is voice activated. Hallelujah. அப்போ எப்படிப்பட்ட சொல்லா இருக்கணும்னு சொன்னேன்? தாழ்மையான சொல்லா,
வேஸ்ட், நான் பிச்சை குப்பை அப்படிப்பட்ட ஜெபம் வேண்டாம். எனக்கு தாங்க என்று தைரியமா என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது திரைக்கோள் என்ன பார்த்தோம்? நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் என்ன என்று நாம் அறிய வேண்டும். அதுக்கு என்ன உதாரணத்தை கொடுத்தேன்? என்னாகமத்துல ஜெரோபேத்தில் குமார்த்திகள் 4 பேர் என்ன பண்ணாங்களா? தைரியமா சபையில் நின்று மோசே, எலிசா, ஆசாரியன் கிட்ட என்ன கேட்கிறாங்களா? எங்களுக்கு தகப்பனுக்கு வருகிற அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ள கொடுங்க என்று கேட்டார். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? சட்டத்தையே மாற்றினார். ஹல்லேலூயா. உனக்காக எனக்காக சட்டங்களை மாற்றுகிற தேவன் அவர். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். பெருக்கத்துக்குள்ள நடத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. கடைசியா என்ன பார்த்தோம்? We have to position ourselves to receive the blessings. அவருடைய சமூகத்தில் நாம் பொசிஷன் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அதில் எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம்